அது என்ன பார்வதிய நீங்க யாருமே எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நெகட்டிவோ, பாசிட்டிவோ அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் ஏதோ இந்த ஷோவையே தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து பண்ணிட்டுருக்கு. மத்த யாருமே எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா? 1 வர்சஸ் 18 அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. நீங்க எதுவுமே அவங்கள கேட்கவே மாட்டேங்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம அவளுக்கு எதிராக நீங்க எந்த ஸ்டாண்டும் எடுக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி காரி கழுவி துப்பி ஊத்துறாங்க நம்மளுடைய பிரியங்கா அவர்கள். ஸோ அதனைத் தொடர்ந்து திவ்யா அவர்கள் சில பல பிளான்ஸ் வந்து சொல்றாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு பார்வதிக்கு எதிராக ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் என்ன ஒரு சிலர் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் வந்து நின்றுட்டு இருக்கேன், தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஆல்ரெடி போய் கொண்டு தான் வந்து இருக்கு. 2 நாள் தான் ஆகுது திவ்யா உள்ளர வந்து. ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த பிரச்சனைகளில் ரொம்ப ஈடுபட்டது திவ்யா, அதுக்கப்புறம் பார்வதி, இவங்க 2 பேரும் தான். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கோல்டு வார்லாம் சொல்ல முடியாது, டைரக்ட் வாரே வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன, கெஸ்ட் எல்லாம் வந்து எந்த மாதிரி இன்ட் கொடுத்தாங்க, அது மூலிமா வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், இன்னைக்கு வந்து ஹாஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கில் அப்படி என்னதான் சுவாரஸ்யம் கண்டுட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசனில் தான் இந்த டாஸ்க்கே வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவே செம மொக்கையாக தான் வந்து போயிருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸை வச்சு அது வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பாதி பேர் வந்து கெஸ்ட்டாகவும் பாதி பேர் வந்து சர்வெண்ட்டாகவும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அப்பயே செம போரிங்காக தான் வந்து இருந்துட்டு இருந்தது. அதுலேருந்து எந்த கண்டென்ட்டும் வரல. இதில் இந்த சீசன்லேயும் அதே விளையாட்டை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அதுக்கடுத்து தான் கண்டஸ்டண்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் கெஸ்ட்டாலாம் வைக்க மாட்டோம், கெஸ்ட்டுங்களை உண்மையான ரியலான கெஸ்ட்டுங்களை உள்ளர கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளர கூட்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா ஓஹோ பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு. அது என்ன அப்படின்னா, செட்டு போட்டுட்டோம், சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்னு ஒன்று சொல்லிட்டோம். அட்லீஸ்ட் இவங்க தான் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க. சரி, வெளியிலேருந்தாவது ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த டாஸ்க்கை இந்த வாரம் வச்சது மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவ்வளோ பொருட்செலவில் அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட டாஸ்க் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஓகே, கம் டு த பாயிண்ட் இஸ், ஓகேங்களா, உள்ளே வந்த கெஸ்ட்டு நம்ம தீபக்கு, மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்கா. நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லாத்தையும் போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆள், ட்விஸ்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள். தீபக் அவரும் ஓப்பன் டாக் விடக்கூடிய ஒரு ஆள், செம்ம இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள், கேமை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். பிரியங்கா செம்ம ஜோவியலாக வந்து இருப்பாங்க, ஃபன்னாக வந்துருப்பாங்க, எப்படிலாம் என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவங்க 3 பேரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்து உள்ளர வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க உள்ளர வந்தாப்பிருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை நல்லா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதாவது ஆஸ் எ கெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க என்ன தவறுகள் செஞ்சிட்ருக்காங்க, அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்காகவும் அதே போல் சில பல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காகவும் இவங்க இன்ட் கொடுத்துட்டே தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிங்களா, எதுக்கு ஹோட்டலுக்குள்ளே ஜெயில் இருக்குது அப்படின்னா, இல்லை சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்களெல்லாம் தூக்கி அங்கே போட்டுருவோம் எங்களுடைய ஹோட்டலில். ஸோ அந்த மாதிரி வந்து ஜெயில் அதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்வதி அவர்கள் வந்து, நான் கூட ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படிங்களா, நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, நீங்கள் மட்டும் தான் போனீங்களா இல்லை வேறு யாராவது வந்தீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, இல்லை என் கூட சேர்ந்து கம்ருதீன் வந்துருந்தாப்புல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட வாழ்க்கைக்கான நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிருக்க மாட்டேருக்கு, நிறைய ஐடியாக்கள் வந்திருக்க மாட்டேங்கிருக்கு அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் அதாவது பார்வதி சொல்கிறது, ஆமாம் சார் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி தான் சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க. அங்கேயே ஒரு ஊமை குத்திருப்பாங்க. ஏன்னா ஜெயில் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. அதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஏரியாவில் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க, அது 3 கெஸ்ட் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, பார்வதி இருக்காங்க இல்லையா, அதாவது சபரிநாதனை நிப்பாட்டிட்டு அவர் வந்து இந்த என்ன ஸ்டாட்யூ, அதாவது சிலை மாதிரி வந்து நிற்கணும். ஓகேவா? அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நம்ம விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நான் அவருடைய மனசாட்சி மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளர வரார். அப்போது நம்ம திவ்யா கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க, சபரிநாதனுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் யாரை நிப்பாட்டியிருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இதுக்கு நம்ம விக்ரம் என்ன சொல்கிறாரோ அவருடைய மனசாட்சி பிரகாரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. சும்மா காமெடி பண்ணுறேன், ஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வராரு. ஆனால் ஃபன் எதுவுமே அங்கே நடக்கலை. இப்போது பார்வதியை பற்றி ஒரு டாபிக் வந்து வருது. அப்போது பார்வதியை பற்றி பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஏன் நீங்கள் யாருமே எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க, பார்வதி என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, பார்வதி வர்சஸ் 18, அதாவது 1 vs 18 அப்படின்னு சொல்லி இந்த ஷோவே வந்து போயிட்டுருக்கு, ஏன் அப்படி வந்து விடுறீங்க, நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திவ்யா கிட்ட. இப்போ திவ்யா வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு இருக்கேன், ஒட்டுமொத்த பேரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனாலும் யாருமே வந்து அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் ஓகே சொன்னாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் எந்த ஸ்டாண்டும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட் வை சி டாக்கிங் லைக் தட் அப்படின்றது. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனா என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்றது தெரியல. ரெட் கார்டு கொடுக்குறத பற்றி பேச போகிறாங்களா, இல்லை வந்து உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி கனியக்கா ஒன்று பண்ணாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்களா, புரியல எனக்கு. ஸோ அது ஸ்டாண்ட் எடுக்கிறதுனா எனக்கு தெரியல, ஓகேங்களா. இல்லை உரிமை குரல்லாம் தூக்கி ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்களான்றதெல்லாம் புரியல. பட் ஸ்டாண்ட் எடுக்கிறேன், ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்றேன், ஆனாலும் வந்து அவங்க யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து கொடுக்குறாங்க. பட் அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லலை. மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்றத தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிரியங்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுங்க, ஸ்டாண்ட் எடுங்க, பேசுங்க, பண்ணுங்க, ஏன்னா ஒரே ஒருத்தர் ஹோல் ஷோ வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அவங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஓகேவா, காமெடியாக பண்ணுறாங்களோ இல்லை ஃபன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஷோவை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒட்டு மொத்தமாக. வேறு யாருமே வந்து ஆக்குப்பை பண்ணாத அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை ஏன் நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும், குறிப்பாக திவ்யாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆல்ரெடி திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இப்போ மேனேஜராக இருக்கிறது திவ்யா, அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறது பார்வதி. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னால் வந்து கெஸ்ட் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எதுவாக இருந்தாலும் மேனேஜர்கிட்டே சொல்லிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அதாவது பார்வதி இக்னோர் பண்ணுறாங்க, திவ்யா கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க, எதுனாலும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை போய் கமருதீன் கிட்ட பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்களுடைய ரோல் என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாரையும் வினோத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றா இருங்க, எப்போ நான் அவங்களெல்லாம் பார்க்குறோன்னு அப்போ ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி முஸ்தப்பா பாட்டெல்லாம் வந்து பாட வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு இன்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது, வைரலாக போயிட்டுருக்கு, நீங்கள் காம்போவில் இருங்க அப்படின்றத வந்து சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்ஜிஏவை பீட் பாக்ஸ் வந்து பண்ண வச்சாங்க. நீங்கள் பண்ணுங்கள் சார், சூப்பராக இருக்குது, என்னுடைய ஷோவிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி தீரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய டேலண்ட் என்ன, அவங்கள என்ன பண்ணால் இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க பிரியங்கா, மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக், ஓகேங்களா. ஸோ அதில் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ பிரஜன் வந்து இருக்கார் இல்லையா, என்னங்க நீங்கள் வரும்போது என்னவோ ஃபயரெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோமோலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அமைதி சுரூபமாக ஆயிட்டிங்களே, எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது யாரெல்லாம் நான் வந்து எதிரியாக நினச்சனோ, இட்ஸ் மீன்ஸ் ரொம்ப தவறாக வந்து நினச்சனோ, அவங்கெல்லாம் உள்ளர பார்க்கும்போது நல்லவங்களாக தெரிறாங்க, யாரெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தனோ அவங்கெல்லாம் நல்லவங்களாக தெரிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்கான், ஓகேங்களா. ஒருவேளை நமக்கு காட்டுறது அப்படி காட்டுறாங்களா அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் பிரஜன், ஓகேங்களா, பிரஜன் அவர்களே அந்த மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரஜன் அவர்கள் உள்ளர வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோடைய பேப்பரெல்லாம் கிழிச்சு குப்பையில் வந்து போட்டார் இல்லையா. ஆனால் அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு சப்போர்ட்டிங் பண்ணுற லெவலில் வந்து இருந்துகிட்ருக்காங்க, ஓகேங்களா. அதை தான் நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது மஞ்சரி, பிரியங்கா, தீபக் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் இருக்குது, அதாவது பார்வதி பக்கம் இருக்காப்புல பிரஜன், இவங்க எப்படியும் வந்து எதிர்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் மாறுதா என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. பட் எனிஹவ் இப்போ உள்ளர வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே பிரச்சனைகளை எப்படி தூண்டலாம், அதே மாதிரி இந்த ஷோவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க. பட் எனிஹவ் இப்போ மத்தியானத்துக்கு மேலேயே பெருசாக எந்த கண்டென்ட்டும் நடக்கலை, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம 30 நாட்களாக ஆட்களை பார்த்துட்டோம், இவங்க என்னென்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற போது அதை ஏற்றுக்கவே முடியல, அதை பார்க்கவும் முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி மாறவும் அவங்களால முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த மாதிரி நம்மளால் பார்க்கவும் முடியல.
ஸோ அப்படி போகும்போது இந்த கேம் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பட் பார்ப்போம் நாளைக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் ஏதாவது பிரச்சனைகளாக நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.